கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த 2026ஆம் ஆண்டிலே 7 மாதங்களை காண கடவுள் கிருபை செய்தார். கண்ணின் மணி போல இந்நாள் வரைக்கும் காத்து வந்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இன்றைக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வசனம், வாக்குத்தத்தம், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்கிற வசனத்தை தான் ஆண்டவர் இந்த இந்த மாதத்துல நம்மளுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்குறாரு. இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். அநேகர் வியாதினால கஷ்டப்படலாம். நீங்க சமாதானம் இல்லாம இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மகனே அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எனக்கு ரொம்ப பொருந்தும். அதுவும் இந்த மாதத்துல குறிப்பா. ஏன் அப்படின்னா, போன வருஷம் 2025 ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஒரு உடல் சுகவீனம் ஏற்பட்டுச்சு. கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்னால என்னோட கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். ஐசியூவில் இருந்தேன் ஒரு 10 நாள். கரெக்டாக அந்த ஆகஸ்ட் மாதத்துல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செப்டம்பரில் அப்போ ஒரு சர்ஜரி நடந்துச்சு. திருப்பி செப்டம்பர் 1 மந்த் வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். திருப்பி செப்டம்பரில் ஒரு சர்ஜரி நடந்துச்சு. தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு பலவீனத்தினால ரொம்ப சுகவீனமாக இருந்தேன். நிறைய சரீரத்தில் எனக்கு போராட்டம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என்னோட இயல்பான வாழ்க்கைக்குள்ள சுகம் அளிச்சு ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த மாசத்தை காண கிருபை செய்தார். உண்மையிலேயே ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். கிட்டத்தட்ட இந்த இந்த போராட்டங்கள் நடந்து இந்த வியாதி எனக்கு ஒரு வருஷம் ஆகுது கரெக்டா. ஸோ அந்த அந்த டைம்ல எப்படின்னா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் இல்லை, நான் ஒரு மரித்து போற ஸ்டேஜ்ல இருந்த ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய பணம் செலவாச்சு. ரொம்ப எனக்கு மன உளைச்சல் இருந்துச்சு. என்னால மற்றவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் இந்த மாதத்தை காண எனக்கு கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த வசனம் குறிப்பா எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பற்றி. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து உங்க எல்லாருக்கும் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக நான் சொல்றேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா என்னன்னா, குறிப்பா பெண்களுக்கு சாதாரணமா ஒரு மாதத்துல 31 நாட்கள்ல 3 நாட்கள் ப்ளீடிங் இருக்கும். ஸோ ஒரு 28 டேஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் 3 டேஸ் ப்ளீடிங் இருக்கும். ஹெவி ப்ளீடிங் ஆர் நார்மல் ப்ளீடிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுதான் அந்த அந்த நாட்கள் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க பெண்கள். ஸோ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் அப்படின்னு இல்லாமல் அது தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பலவீனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா 12 வருஷமா அந்த உதிரம் அவங்களுக்கு நிற்காம அந்த ப்ளீடிங் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்ததுனால ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. இந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த 3 நாட்கள்ல ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு அந்த சரீரத்துல அந்த பலவீனம் இருக்கும்பொழுது, அவங்க மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. ரொம்ப உடல் பலவீனம் இருக்கிறதுனால அவங்க அவங்க நார்மலா இருக்க முடியாது. பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். சில மூட் ஸ்விங்ஸ் தெரியும். ஆனா இந்த இந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 12 வருஷமா தொடர்ந்து இருக்கிறதுனால, அவங்க சரீர வேதனையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு மென்டல் டிப்ரஷன் மாரி இருந்திருக்கும். ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட சரீரம் அந்த இம்பாக்ட் அவங்களோட பிஹேவியர்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மன உளைச்சல்லயே அவங்க இருந்திருப்பாங்க. சரீர பாடு இருக்கு, பிளஸ் மன உளைச்சல் இருக்கு. அதையும் தாண்டி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மருத்துவர்களுக்கு நெறைய செலவு பண்ணாங்களாம். இந்த வியாதி குணமாகணும் அப்படின்னு சொல்லி நெறைய செலவு பண்ணாங்களாம். அப்படி செலவு பண்ணியுமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அப்போ ஒருவேளை நெறைய செலவு பண்ணாங்கன்னும்போது, ஒருவேளை அவங்களுக்கு நெறைய கொஞ்சம் பணக்காரங்களா கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது, அவங்க பணம்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விரயமா போயிடுச்சு. அவங்க எதுக்காக போனாங்கன்னா, உடல் சுகத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு தான் அவங்க போனாங்க. பட் ஆனா அது எல்லாமே வேஸ்ட் ஆச்சு. அந்த மணி எல்லாமே வேஸ்ட்டா போயிடுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மீன் அப்பம் இந்த 5 மீன் 2 மீன் 5 அப்பம் அந்த கதையில பார்த்தீங்கன்னா, கடவுள் கேட்பாரு. சீஷர்கள்ட்ட கேட்பாரு. நெறைய ஜனங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு போஷிக்கணும். ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சின்ன பையன்கிட்ட மீனும் அப்பமும் இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணுவான், ஆண்டவர்ட்ட குடுப்பாரு. இந்த மாரி இந்தாங்கன்னு சொல்லி குடுக்கும்பொழுது, அவன் குடுத்தது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு.
நிறைய மக்கள் வந்து போஷிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம கடவுளுக்கு ஒரு காணிக்கை குடுத்தாலோ, அல்லது ஒரு பொருள் குடுத்தாலோ, அத வந்து பல மடங்கு ஆசீர்வாதமா வந்து ஆண்டவர் மாற்றி தருவாரு. ஒரு விதவை வந்து பார்த்தீங்கன்னா, சாகலான்னு இருக்கும்பொழுது ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்போ சாப்பாடு குடுப்பாங்க. அப்ப வந்து அவங்க எண்ணெயும் மாவும் வந்து குறையல, இன்னும் வந்து அதிகமாச்சு அப்படின்ற மாரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம என்ன குடுக்குறோமோ, அத வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மருத்துவர்ட்ட குடுத்த காசு வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகல. அது வந்து வேஸ்ட்டா தான் போச்சு. ஸோ அப்ப பாருங்க அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமும் இல்ல. ஒரு இது கடவுளுக்கு கடவுள்ட்ட நம்ம குடுக்கறத ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா இங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க செலவு பண்ற காசு உங்களுக்கு திரும்ப வரவே வராது. நீங்க ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்லயோ, ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ, நீங்க என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஏதோ ஒண்ணு வரும். ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் போடுற பணம் மட்டும் உங்களுக்கு திருப்ப வரவே வராது. அது வந்து உங்களுக்கு பணமும் விரயமாகும். அதே நேரத்துல ரொம்ப வந்து உங்களுக்கு டிப்ரஷனுக்கு போயிடுங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஒரு மன உளைச்சலுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த அம்மா ஆல்ரெடி உடம்பு சுகவீனம் இருக்கு, மன உளைச்சல் இருக்கு. அதுலயும் என்ன ஆகுது? அவங்க கையில இருந்த பணம் எல்லாம் செலவாகுது. ஸோ பணமும் வந்து அவங்கள்ட்டேருந்து போயிட்டுருக்கு. அப்ப பாருங்க அவங்க எவ்ளோ அவங்க கஷ்டத்த வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு. ஸோ இந்த நேரத்துல அவங்க எடுக்கிற ஒரு டெசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எங்கெங்கேயோ நம்ம போயிட்டோம். எவ்வளோ செலவு பண்ணிட்டோம். ஏசு கிறிஸ்துன்னு இங்க வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்களே! ஏசு கிறிஸ்துட்ட போனா சுகம் கிடைக்கும்னு சொல்றாங்களே! சரி நம்ம அவர்ட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட போறாங்க. ஆனாலும் அவங்க வந்து பயப்படுறாங்க போய் இயேசு கிறிஸ்துவ நேரடியா பார்க்கறதுக்கு. அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய சரீரத்த தொட்டா கூட தொட்டாலாகில் என்ன ஆயிடும் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. போய் அவங்க சரீரத்த அந்த வஸ்திரத்த சாரி சரீரத்துல இருக்க அந்த வஸ்திரத்த தொடும்பொழுது, அந்த வஸ்திரத்த தொடும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவின் ஒரு வல்லமை புறப்பட்டு, அவங்க வந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. உடனே என்ன ஆயிடுச்சாம், அவங்க உடம்புல அந்த அந்த வியாதி வந்து உடனே சுகமாகறத அவங்க உணர்றாங்களாம். அந்த உதிரத்தின் ஊறல் வந்து நின்று போயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. உடனே அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை பாருங்க இயேசு கிறிஸ்துட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும். நம்ப இந்த மாசத்துல அது நம்மளுக்கு எவ்வளோ ஈகோவா இருக்கலாம். நம்ம ஒரு வேள பாவம் செஞ்சிருக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இவ்வளோ செலவு பண்ணா இந்த ஹாஸ்பிட்டல் போனா நம்மள சுகமாக்கிடுவாங்க. இவ்வளோ செலவு பண்ணா நம்மள சுகம் கிடைச்சும் நம்ம நெனச்சுன்னு இருக்கலாம். எவ்வளவோ நம்மளுக்கு நஷ்டங்கள் இருந்திருக்கலாம். எல்லாமே போகட்டும். இந்த மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்டின்னா, எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவ தேடி போனாங்களோ, அதுபோல நம்ம இயேசு கிறிஸ்துவ தேடி நம்ம போகணும். ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு மத்தவங்க சுகம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் ஆண்டவரே சுகம் கொடுப்பீங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னோட தழும்புகளால நீங்க சுகமானீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த ஈகோ அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல அமர்வோம். ஏசு கிறிஸ்துட்ட நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்கு. எனக்கு இந்த மன உளைச்சல் இருக்கு. எனக்கு இந்த பண கஷ்டம் இருக்கு. நீங்க அத சரி பண்ணுங்க ஆண்டவரே. உங்ககிட்ட வந்தா சரியாகும்ன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சரிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர நம்ம தேடுவோம். ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போவோம். அப்ப போகும்பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எப்படி வந்து ஆண்டவர் சுகம் குடுத்தாரோ, அதே போல நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம வியாதியிலிருந்து சுகம் குடுப்பாரு. நம்மளுடைய பண கஷ்டத்திலிருந்து சுகம் குடுப்பார். ஒரு விடுதலை குடுப்பாரு. நம்மளுடைய மன கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு சமாதானத்த வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதத்துல குடுப்பாரு. ஸோ இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சமூகத்த தேடுவோம். ஆண்டவர நம்ம தேடுவோம். ஆண்டவர் இப்ப இந்த எவு என்கிற மனுஷன் என்ன பண்ணாராம்? அவர் ஒரு ஜெப ஆலய தலைவர். ஆனா என்ன பண்றாரு? ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய பாதத்துல விழுவோம். அவங்க குமாரத்தி மரித்து போயிட்டாங்க. அப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? "நீ பயப்படாத. நீ விசுவாசம் உள்ளவனா இரு" அப்படிங்கிறாரு. மரித்ததே வந்து உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் பாதத்துல நம்ம அமருவோம். இனி வரும் காலங்கள்ல இந்த மாசத்துல நம்ம ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து வேதம் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். இந்த வீடியோவ பொறுமையா கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருந்தா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக கர்த்தரிடத்துல ஜெபிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருந்தாலும், அதையும் நீங்க கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து சேனலுக்கு ஆம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.